ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். அண்ட் நாங்கள் இப்போ இன்டர்லாக்கன் ஹவுஸில் இருந்து ஜிஸ்பாக் ஃபால்ன்ற வாட்டர் ஃபாலை பார்க்க போய்கிட்ருக்கோம். நாங்கள் ஹைக்கிங் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் வெதர் வந்து வெரி குட். ஸோ ஹோப் இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லா போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். மவுண்டன் வியூஸோடு லேக்கோட அழகை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஜிஸ்பாக் ஃபாலை வந்து காத்துக்கிட்ருக்கோம். ரொம்ப அழகாக இதமான ஒரு காலநிலையாக இருந்தது. அண்ட் வாட்டர் ஃபால் சரி பார்த்தீங்களா இருந்தால் அப்படி அழகாக அந்த வாட்டர் ஃபால். நாங்கள் ஆனால் மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹைக்கிங் நாங்கள் அதுக்கான உபகரணங்களை கொண்டு வரவும் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு போனோம். ஆனால் அந்த இயற்கையை அழகை பார்த்து வியந்து ஏறும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. களைப்பு தெரியலை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால் இந்த ஜிஸ்பாக் ஃபால்னு சொல்லி பார்க்க ரெண்டு கண்கள் பத்தாதுன்னு தான் சொல்லணும். போகிற வழிகள் வந்து ரொம்பவே கரடு முரடாகவும் கஷ்டமாகவும் தான் இருந்தது. ஆனால் போகிறது ரொம்ப வேர்த்தானது. நல்ல வியூ தான். வாட்டர் ஃபாலை பார்த்து முடிஞ்ச பிறகு நாங்கள் ஜிஸ்பாக் ஃபால் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து ஃபெரி எடுத்து திருப்பி பிரியன் ஸ்டேஷன் போய் பிரியன் ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின் எடுத்து இன்டர்லாக்கன் வெஸ்ட் போனோம். அங்கே இருந்து நாங்கள் திரும்ப தூன் லாக் போனோம் ஃபெரி மூலமாக. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மவுண்டன் வியூ, அப்புறம் வந்து லேக் வியூ, அப்புறம் வாட்டர் ஃபால், சன்செட், அப்படி எங்களோட நாள் ரொம்ப நல்லா போனது. இதை வந்து இங்கே ஜிஸ்பாக் ஃபாலில் இருக்க மிக பிரபல்யமான ஒரு ஹோட்டல், ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அதையும் நாங்கள் சும்மா வளைச்சி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா இருந்தது. பாதைகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஜிஸ்பாக் ஃபாலில் மேலே போகிறதும் பிறகு அங்கேருந்து கீழே இறங்குறதும். ஆனால் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அங்கே தெரிகிற அந்த தாத்தா வந்து நிறைய இடங்களில் ஏறி இறங்குறதுக்கு உதவி செஞ்சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வியூக்காக அலோவ் பண்ணியிருக்க நீர்வீழ்ச்சியோட மட்டத்திலேருந்து அதுக்கும் மேலே இந்த மலையோட உச்சி வரைக்குமே நாங்கள் ஹைக் பண்ணோம். அந்த ஹைக்கிங் சமயம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் வந்து அவ்வளோ தூரம் ஹைக் பண்ணுறது சாதாரணமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கனால நாங்களும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கேருந்து எங்களுக்கு பஸ் கிடைக்கல. 2 hours ஒன்ஸ் தான் பஸ் இருக்க காரணத்தால் திரும்ப நாங்கள் மலையோட உச்சியிலேருந்து கீழே இறங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானோம். கீழே இறங்குறதும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா அது செங்குத்தான மலைன்ற காரணத்தால். இங்கே இப்படி ஒரு பிரபல்யமான நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்றத ஒரு பிரபல்யமான ஒரு யூடியூப் சேனல் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம ஜிஸ்பாக் ஃபால் வந்தோமா இருந்தால் மலை ஏற முடியாதவங்களுக்கு, கஷ்டமானவங்களுக்கு நேராக வாட்டர் ஃபாலை போய் பார்க்குறதுக்கு ஃபினிக்குலர் இருக்குது. அதாவது ஒரு கேபிள் போட்டிருப்பாங்க, இல்லாசி ஒரு ட்ரெயின் போகிறதுக்கான தண்டவாளத்தை அதாவது இந்த லேக் மட்டத்தில் இருந்து நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் வரைக்குமாக போட்டிருப்பாங்க. அதில் அந்த ட்ரெயின் மாதிரியான ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபினிக்குலர்னு சொல்லுவாங்க. அதில் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 16 franc கிட்ட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெமிதா அரீஃப்னு சொல்லி ஹாஃப் ரைஸ் இருக்கவங்களுக்கு 8 francs. ஸோ மலை ஏற முடியாதவங்க வந்து விஷ் பண்ணால் மேலே போய் வாட்டர் ஃபால் பார்க்கணுன்னு விரும்பினாங்களா இருந்தால் ஃபினிக்குலரில் போகலாம். எங்களோட கப்பல் வந்தோன்னே இந்த ஃபெரியில் நாங்கள் வந்து பிரியன் ஸ்டேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போய் இறங்கி அங்கே இருந்து ட்ரெயின் எடுத்து
இன்டர்லாக்கன் வெஸ்ட் இறங்கணுன்னு வெஸ்ட் அங்கே ஒரு ஃபெரி எடுக்கணும், இன்னொரு ஃபெரி எடுத்து அதில் இருந்து தூன் லாக் போகணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சன்செட் பார்க்குறதுக்காக வேண்டி. ஏன்னா இந்த லாக்கில் இருந்து சன்செட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். வெதர் சரியில்லாத காரணத்தால் நிறைய பேர் இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப செக்யூரிட்டி நிமித்தமாக வெதர் அப்செட்டாக இருக்குதுன்னு சொல்லி எங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக வெளியே இருக்காமல் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா அலை ஏதோ வேகமாக அடிக்குதுன்னு சொல்லி. அண்ட் ஃபெரி இறங்கின இடத்துலையே முன்னாலேயே இருந்தது நாங்கள் எடுக்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரோடை மாறி ட்ரெயினை எடுத்து நாங்கள் இன்டர்லாக்கன் வெஸ்ட் போனோம். ஃபெரி எடுக்கிறதுக்காக தூன் லாக் போக சன்செட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்புறம் தூணில் இருந்து நாங்கள் எங்களோட கார் இன்டர்லாக்கன் ஒஸ்டில் இருந்தது. திரும்ப ட்ரெயின் எடுத்து அப்படியே எங்களோட பயணம் முடிகிறதா இருந்தது. ஃபுல் டே ஃபெரியிலையும் லாக்கில் மட்டும் எங்களுக்கு ஒரு 5 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபுல் டே அது தான். இவங்க என்னை ரொம்ப குறுன்னு பார்த்தாங்க. பட் நான் அவங்களோட கதைக்கலை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா ஃபாரினர்ஸ், நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. இன்டர்லாக்கன்னாலே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். Hope you all enjoyed and please subscribe my channel. Thanks a lot. ஒரு நாள் போயிட்டேண்ணா இன்டர்லாக்கண்ணா. இந்த பக்கம் எப்படியுமே அழகு தானே. மவுண்ட் மலைகள் தானே. போட்டா இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் இருந்து தான் ஓடுனாங்கண்ணா ஒரு பக்கமாக அப்படி இந்த வந்துட்டு அந்த ஒழுங்க மாதிரி இருக்கு. அதில் தான் மேலே இருக்கு. இங்கே என்னண்டப்பா இருக்காங்க. என்னடா இப்போ இவ்வளோ இருக்காங்க. எனக்கு விளங்கல என்னன்னு. இங்கே அவங்களுக்கு அசூல் இல்லையே. யாருக்கு இந்தியனுக்கு அசூல்லாம் இல்லை. படித்து வந்தாலும் இப்போ போய் வராங்களோ என்ன கார முடியும். லண்டன் மாதிரி யாராவது தெரியா. Nächster Halt Interlaken West. Dieser Zug fährt weiter nach Interlaken Ost mit Verbindung nach இங்கே ஒரு ஆஃப்ரிக்கன் தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கப்பிள்ஸ், வயசானவங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான காலத்தில் அவங்க இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க டைம். ரொம்ப கூல் கைஸ், நல்லா கதைச்சாங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆனது அவங்களோட. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.